ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் விளக்கேற்றும் பொழுது நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூற வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்படி கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறினால் நம்மளுடைய வீட்டிலும் சரி நமக்கும் எப்படி நன்மையிலானது நடக்கும், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். அதாவது அனைவரின் வீட்டிலுமே காலை அல்லது மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது வழக்கமாக வைத்திருப்பார்கள். அப்படி உங்களது வீட்டில் நீங்கள் காலை நேரத்தில் விளக்கேற்றுபவராக இருந்தீர்கள் என்றால், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கப்படக்கூடிய நேரத்திற்குள்ளேயே நீங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு, இந்த விளக்கை ஏற்றுபவர்கள் முக்கியமாக குளித்து இருக்க வேண்டுமாங்க. அப்படி குளித்திருந்து இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு பூஜை அறையின் முன்பு அமர்ந்து உங்களது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, குல தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது போல அவர்களிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். அப்படி வேண்டிக் கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூற வேண்டுமாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை இத்தனை முறைதான் அத்தனை முறைதான் கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. 21 முறைகள், 108 முறைகள், 1008 முறைகள், உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கூறி வரலாமாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றுபவராக இருந்தீர்கள் என்றால் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பின்பு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூற வேண்டுமாம். முக்கியமாக இந்த ஸ்லோகத்தை கூறும் பொழுது விளக்கு அணைவதற்கு முன்பாகவே 108 முறைகள் அல்லது 21 முறைகள் வரையாவது இதனை நீங்கள் கூறியிருக்க வேண்டுமாம். அப்படி அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் மகாபெரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மகாபெரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் கூறிய அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். அதாவது இதுக்கு என்ன ஸ்லோகத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஒரு விதமான ஸ்லோகங்களை கூற வேண்டுமாங்க. அனைவருக்குமே தெரிந்த ஸ்லோகங்கள் தாங்க இது. அதாவது புதன்கிழமை அது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லாம் நீங்கள் விநாயகருக்குரிய ஸ்லோகங்களை கூற வேண்டும். ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக என்பது போலவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் எல்லாம் முருகனை நீங்கள் கூற வேண்டும். முருகனுக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி அந்த எண்ணற்ற பெயர்கள் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும். முருகனுக்குரிய போற்றி, இந்த ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தவேல் முருகன் போற்றி என்கிற மாதிரி முருகனுக்கும் சில போற்றிகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒவ்வொரு நாளிலும் ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைத்து கொண்டு அவர்களுக்குரிய அந்த போற்றி மந்திரங்கள் இருக்கிறது அல்லவா, ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூறினாலும் பரவாயில்லை, அல்லது 108 மந்திரங்கள் இருக்குமோ ஒவ்வொரு போற்றியும் 108 முறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி 108 மந்திரங்களை ஒரு முறைகள் என 108 தடவைகள் நீங்கள் கூறினாலும் சரி, இதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் தான் உங்களது வாழ்க்கையில மாறுமாங்க. எனவே மறக்காமல் இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை நீங்கள் கூறிவார்கள். இது மட்டுமல்லாமல் நான் விளக்கேற்றும் பொழுது இப்படிப்பட்ட மந்திரங்களை கூறுவதனால் இதற்கு பவரானது, அதாவது சக்தியானது மிக அதிக அளவில் இருக்குமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்களும் போதித்து வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் பதில் அளிக்கிறேன். எனவே தவறாமல் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்குமே இதனை ஷேர் செய்யுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த